கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கடந்த நாட்களிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலையிலும் மீண்டுமா உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாக வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு யாக்கோபுக்கு எழுதினதான நிருபம் 1ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 6ஆம் வசனத்தை நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சற்றாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசிங்கன்னு சொல்லப்படுது. சந்தேகப்படுகிறவன் யாராக இருக்கிறான்னா, அவன் காத்துக்கும் சமுத்திரத்தினுடைய அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, சந்தேகப்படுகிறவன் காத்துக்கும் அலைக்கும் ஒப்பாக இருக்கிறான். காரணம் என்னன்னா, இந்த சந்தேகம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணும். அது மாத்திரமல்ல, நம்ம சந்தேகப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போகும்போது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிளவு உண்டாகும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாம். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல சமுதிரத்தினுடைய மணலை போல உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அதை அவர் விசுவாசித்தார். அவருக்கு நீதி எனப்பட்டது. ஆனால் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வரும்போது அவருடைய மனைவியாக இருக்கிற சாராள் சொல்லுகிறார்கள், நான் மலடி ஆயிட்டேன், இனி என்னால் பிள்ளை பெற முடியாது, என் வேலைக்காட்சியை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ ஜனமே, தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணலைங்க, விசுவாசிக்கலை. மனைவி சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ஆகாரை அவர் திருமணம் பண்ணி கொண்டார். திருமணம் பண்ணி கொண்டதுனால நீங்கள் அந்த 16ஆம் அதிகாரத்தில் தேவ மகிமைக்காக 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 86 வயதுள்ளவராயிருந்தார். இங்கே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் 99 வயதுள்ளவராண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போது இந்த 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கும் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கும் இடைவேளை ஏறக்குறைய 13 ஆண்டுகள் காணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை, அன்பான தேவ ஜனமே, நம்பாமல் தன்னுடைய மனைவியனுடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை தள்ளி வைத்ததுனால 13 ஆண்டுகள் அவங்க ஆண்டவருக்கும் அவருக்கும் நடுவில் இடைவேளை உண்டானது. அப்போது இந்த சந்தேகம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மையும் தேவனையும் பிரிச்சிடும். 2வது சந்தேகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்துவிடும். பலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவதுக்கு காரணம் என்னென்னா சந்தேகம்தான். நீங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் பஞ்ச காலம். ஆனால் ராஜாவின் பிரதானிலே ஒருவன் வந்து எலிஷா அவனிடத்தில் கேட்ட உடனே எலிஷா தேவ வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார், நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு ₹1 ஒரு சேர் வார்கோதுமையும் என்னங்க விற்கப்படும்னார். அதுக்கு அவர் என்ன தெரியல சொன்னார், தேவன் வானத்தில் வாசலை திறந்தாலும் அது ஆகாது, எப்படி நடக்கும் அப்படின்னார். உடனே எலிஷா என்ன தெரியல சொன்னார், நடக்கும், நீ பார்ப்ப ஆனால் அனுபவிக்க மாட்டேன். அன்பான தேவ ஜனமே, அவன் சந்தேகப்பட்டதுனால அதே நீங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18-20 வசனம் வாசித்து பாருங்கள். இந்த சந்தேகம் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னீங்கன்னா, அற்புதம் நடந்தது, ஜனங்க வயிறார சாப்பிட்டு திருப்தி ஆனாங்க. இந்த சந்தேகப்பட்டவன் மாத்திரம் என்ன பண்ண, கண்ணில் பார்த்தான், ஆனால் அவனால் அனுபவிக்க முடியல, மிதிப்பட்டே செத்து போனான். இந்த சந்தேகம் பாருங்க, அவன் வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே
அற்புதத்தை காண முடிஞ்சது, ஆனால் அனுபவிக்க முடியல. இன்றைக்கி இந்த 2025 வருஷத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சந்தேகப்படுகிறவர்களாய் காணக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சந்தேகம் என்ற கலையை பிசாசு விதைத்து எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போயிருக்கு, சின்னாபின்னமாயிருக்கு, சீர்கெட்டு போயிருக்கிறது. பிசாசனுடைய பல ஆயுதங்களில் இந்த சந்தேகமும் ஒரு ஆயுதம். ஆகியாலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சந்தேகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மார்க் 11 23 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அன்பான தேவஜன்மை விசுவாசிங்க. மலைகளை பார்த்து பேசும்போது பேர்ந்துண்டு போவோன்னா போவோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் அப்படியே செய்கிறாருன்னு என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாசிக்கணும். உலகம் பல விதமாக சொல்லும், என்னங்க, மனிதர்கள் பல விதமாக சொல்லுவாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாதுங்க, சந்தேகப்படக்கூடாது. நம்ம தேவ வார்த்தை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பல ஆசீர்வாதங்களை இழந்துடும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் யோவான் 20 27 29 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவராக இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். சீஷர்கள் வாரத்தில் முதல் நாள் சாயங்கால வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யோவான் 20:19 வாசிச்சிங்கன்னா, வாசல்கள் மூடப்பட்டிருக்கு. ஆண்டவர் வாசல் உள்ளே வந்து, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை தரிசனமாக்கினார். இந்த வார்த்தையை கேட்ட பார்த்த மற்ற சீஷர்கள் எல்லாரும் தோமா கிட்ட சொன்னாங்க. தோமா என்ன தெரியுங்களா சொன்னார், அன்பான தேவ ஜனமே, யார் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் நான் மாத்திரம் அவருடைய கைகளையும் அவருடைய விலாவையும் தொட்டு பார்த்தால் அன்றி நான் நம்ப மாட்டேன். அன்பான சகோதரனே சகோதரியே, இவர் யாருன்னா 12 சீஷர்களே ஒருவர், கூடவே இருந்தவர். ஆனால் இவர் என்ன பண்ணாருங்க, சந்தேகப்பட்டார். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு தோமாக்கு தரிசனமாகி தோமாவை பார்த்து சொல்கிறாரு, பார்த்து விசுவாசிக்கிறவனை காட்டிலும் பார்க்காம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆகையாலே இந்த கிருபியான கால வேளையில் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பிளவு உண்டாகாதபடிக்கு, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், யோபு போல, யோபு 13:15 வாசிச்சு பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், அவர் என்னை கொன்னுட்டாலும் நான் அவரை நம்புவேன்னு சொன்னார். நீங்கள் யோபு 2 9-10 வாசிச்சு பாருங்க. யோபு மனைவி சொல்கிறார், இன்னும் உத்தமத்தை காத்து கொண்டிருக்கிறியா, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னான். ஆனால் யோபு பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியை, நன்மை பெற்ற நாம் ஏன் தீமை பெறக்கூடாது என்று சொல்லி அவருடைய வாயிலே அவர் பாவம் செய்யவே இல்லை என்று வேதம் சொல்லுது. அவர் சந்தேகப்படலை. அவருக்கு தெரியும், அன்பானவுள்ள, என்னுடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் என்னுடைய முடிவு மகிமையாக இருக்கும் என்று சொல்லி. ஆகையால் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் என்ன செய்ய வேண்டும், சந்தேகப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய ஆலயத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் பிள்ளையே இல்லை. அவங்க சொந்தக்காரங்கள்லாம், அதாவது கணவனுடைய சொந்தக்காரங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் மனைவி நீ பிள்ளை பெற முடியாது, ஆகிய நீ வேறொரு திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இப்போ மனைவியும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல விசுவாசி, அன்பான தேவ ஜனமே, அந்த சகோதரர் அப்படியேப்பட்டவர் அல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவங்க உறவுங்கள்லாம் சொன்ன உடனே இப்போது சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி ஆலயத்தில் வந்து அழுது ஜெபித்தாங்க. நாங்கள் சொன்னோம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார், தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, 13 ஆண்டுகள் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தரை அவங்க விசுவாசித்தார்கள். தேவன் 13 ஆண்டுகளுக்கு அப்புறமா தேவன் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அன்பான தேவ ஜனமே, அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு வேளை
நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருஷங்களும் கடக்கும்போது நமக்கு என்னையா ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு சற்று தடமாடுற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் என் நிலைமையை மாற்றுவார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ வார்த்தையை விசுவாசிங்க. கண்டிப்பாக தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் முழு இருதயத்தோடு முழு நிச்சயத்தோடு நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. அன்றைய மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொன்ன தேவன், நீர் மாறாதவராய் இருக்கிறீர். வாக்கு பண்ணவர் வாக்குதத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று 2024 வருஷத்தில் அவங்க இழந்து போன அன்றைக்கு தாவே அவங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட தடைப்பட்ட எல்லாவற்றையும் இந்த 2025 அவருடைய கண்கள் காணும்படியா தேவன் அற்புதங்களை செய்து அவளை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண உதவி செய்யும். உடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிற அவள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்து வழி நடத்தும். கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், என்னங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் நீங்கள் விரும்பினா கீழே எங்களுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. அந்த எண் வழியாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.